கடல்வாழ் உயிரினமான ஜெல்லி மீன்கள் கொடைக்கானல் ஏரியில் உருவானது எப்படி என்பது குறித்தும் 30 வினாடிகளில் மனிதனை கொல்லக்கூடிய விஷத்தன்மை வாய்ந்த கொடியவையா இந்த மீன்கள் என்பது பற்றியும் ஒரு சிறிய தொகுப்பை தற்போது பார்க்கலாம். உலக அறிஞர்கள் ஜெல்லி மீன்களை பற்றி இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தாலும் இவைகளை பற்றிய உண்மைகள் இன்றளவிலும் கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. இந்த ஜெல்லி மீன்களின் விஷம் மனிதனை கொடூரமாக தாக்கக்கூடியதாகும். சொறி, சிரங்கு, யானைக்கால் வியாதி, வாந்தி, பின்முதுகில் வலி, மார்பு வலி போன்றவற்றை ஏற்படுத்தும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். 30 நொடிகளில் மனிதனை கொல்லக்கூடிய ஜெல்லி மீன்களும் உலகில் இருக்கின்றன. கடலில் வாழும் உயிரினமாகவே உலக அளவில் கருதப்பட்டு வந்த ஜெல்லி மீன்கள் தற்போது கொடைக்கானல் மைய பகுதியில் உள்ள நட்சத்திர வடிவிலான ஏரியில் உயிர் வாழ்வது கண்டறியப்பட்டுள்ளது. கொடைக்கானல் ஏரியில் காணப்படும் ஜெல்லி மீன்கள் ஆவுரேலியா ஆவுரிட்டா என்ற விஞ்ஞானிகளால் கண்டறியப்பட்ட ஜெல்லி மீன்களின் தோற்றத்தில் உள்ளது. கடந்த வருடம் வெள்ளூரில் இருந்து வந்த இஷான் ஆபிரகாம் என்ற 9 வயது மாணவன் கொடைக்கானலுக்கு வந்தபோது ஏரியில் ஜெல்லி மீன்களை இருப்பதை பார்த்து அதனை ஒரு குவளையில் நீருடன் எடுத்து இவரது அப்பாவின் உதவியுடன் ஆய்விற்கு அனுப்பி சோதனைக்கு அனுப்பியுள்ளார். முன்னாள் இந்திய விலங்கியல் மேலாளர் வெங்கட்ராமன் சோதனையிட்டு இவை ஜெல்லி மீன் என்பது உண்மை என்று வெளியிட்டுள்ளார். கடலில் மட்டுமே வாழ்வதாக வரலாற்றில் இருந்து வந்த இந்த ஜெல்லி மீன்கள் கொடைக்கானல் ஏரியில் இருப்பதன் சாத்தியம் என்ன என்ற குழப்பத்தில் சமூக ஆர்வலர்கள் இருக்கின்றனர். இதனால் கொடைக்கானல் வாழ் மக்களிடையே அச்சத்தினை ஏற்படுத்தியுள்ளது. சைக்ளம் சொல்லக்கூடிய ஒரு பூச்சிகளும் இருக்கு, கோலிஃபார்ம் சொல்லக்கூடிய பூச்சிகளும் இருக்கு. அது இல்லாம நிறைய ஆல்கைஸ் இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. அதை தாண்டி தற்பொழுது ரீசெண்டா அதுல ஜெல்லி ஃபிஷ்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிஷ் இருக்கதாக ஆங்கில நாளிதழ்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த ஜெல்லி ஃபிஷ்ன்றது உடனே ஒரு 6 செகண்ட்லயோ 1 செகண்ட்லயோ கொல்லக்கூடிய மனிதர்களை கொல்லக்கூடிய விஷத்தன்மை உள்ள ஒரு ஜெல்லி ஃபிஷ்கள் இருக்கு. ஸோ இதுல பல வகைகள் இருக்கு. அதனால கொடைக்கானல் இந்த ஜெல்லி ஃபிஷ் இருக்கு அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. அதே நேரத்தில் அது என்ன மாதிரி ஜெல்லி ஃபிஷ் அப்படின்றது தெரியல. கொடைக்கானல் ஏரியில் இருந்து வெளியேறும் நீரோடை பகுதியான கல்லறைமேடு பகுதியில் உள்ள பொதுமக்கள் பலருக்கு பல்வேறு இனம் புரியாத வியாதிகள் இருந்து வருகின்றன. இந்த ஜெல்லி மீனின் பாதிப்பினால் ஏற்பட்டதா என்பதனையும் மேலும் இந்த ஏரியில் உள்ள ஜெல்லி மீன்களால் என்னென்ன தீமைகள் உள்ளன என்பதை கண்டறிய தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கூற்றாக உள்ளது. பொதுமக்களுக்கு அச்சுறுத்துவது, வர சுற்றுலா பயணிகளை அச்சுறுத்துவது. ஆகையினால இந்த ஜெல்லி ஃபிஷ் ஏற்கனவே லேக் பொல்யூஷன் 100% ஒரு பொல்யூஷன் நிலைமையில இருக்கனால இந்த வகையான ஜெல்லி ஃபிஷ் என்ன ஜெல்லி ஃபிஷ் இதை உடனடியாக தமிழக அரசு கவனத்தில் எடுத்து இது ரிசர்ச் சயின்டிஸ்டுகளை கூப்பிட்டு இது என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, என்னென்ன பொல்யூஷன் இருக்கு இதுல அப்படின்றத உடனடியாக பார்க்கணும். ஸோ இதை உடனடியாக பார்க்கலன்னா இதுல ஏன்னா மே மாசங்கள்ல சம்மர் சீசன் எங்களுக்கு இது கொடைக்கானல் வாழ் மக்களுக்கும் டூரிஸ்டுக்கும் குடிப்பதற்கு தண்ணி இருக்காது. ஏன்னா ட்ரை சீசன் அந்த டைம்ல தண்ணி கிடைக்காது. அந்த நேரத்தில் லேக் தண்ணியை தான் எல்லாரும் பயன்படுத்திய சூழ்நிலை இருக்கு. இந்த வருடமும் அதை தான் பயன்படுத்தணும். அதனால இந்த தண்ணியை கொடுக்குற நேரத்தில் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கா இல்ல என்ன நிலைமையில கண்டிஷன் இருக்குன்னு உடனே ரிசர்ச் குரூப் வச்சு இதை பண்ணி பொதுமக்களும் சுற்றுலா பயணிகள் இந்த அச்சுறுத்தல் ஒரு மீட்பை கொடுக்கணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள்.